வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் என்னென்ன இருக்கும், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட கான்ஃப்ளிக்ஸ் என்ன அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட்டோட பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் ப்ரொபோசல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரியை வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இன்டர்நேஷ்னல் காம்பிடன்ஸை ஃபார் பெட்டராகவும் ஆகிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் இன்டர்வேஷன் ஆஃப் ட்ரேட் பாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஆஃப் கேட்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டிராஃபிக்ஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த இதில் வந்து ஃபைனலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பேசிக்காக அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் பாலிசிஸ், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ட்ரேட் பாலிசிஸில் இருக்க கான்ஃப்ளிக்ஸ் என்ன, எக்கனாமிக் ரேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், இதில் இருக்க எக்கனாமிக் ரேஷனாலிசம் என்ன இருக்குது, நான் எக்கனாமிக் ரேஷனல்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் கண்ட்ரோல் என்ன மாதிரி மூலமாக பண்ணுறாங்க, டீலிங் ஆஃப் வித் கவர்மெண்ட் அண்ட் ட்ரேட் இன்ஃப்ளூயன்சஸ் என்னென்ன இருக்குது. ஸோ கான்ஃப்ளிக்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் பாலிசிஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நாட் ஜஸ்ட் இன்டர்வென் இன் ட்ரேட் எக்கனாமிக் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸில் மட்டும் இன்டர்வென் பண்ணல, இட் இஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் ரேஷ்னாலிட்டி அலாங் வித் இட். அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரேஷ்னாலிட்டி இருக்குது. ஹவவர் most of the impossible struggling constituencies without penalizing the prosperous. The conflict goals are not only threat rational against protection against other precise threat. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ரேஷனலைஸ் ஃபார் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். அதர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இம்போசிங் பாலிசிஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோவேஷன் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சச் எக்ஸாம்பிள் இன்ட்ரோவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸு, ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பப்ளிக் குட்ஸ் சச் அஸ் ரிசர்ச், R&D, நியூ டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ரோட், ஸ்கூல்ஸு, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். Sometimes private sector won't able to make the huge investment in India's private sector would not fulfill the benefit of the investment in public. ஸோ இப்போ ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர்ஸ் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க பப்ளிக் வெல்ஃபேர் மிஷன்ஸில். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ கன்சியூமர் ஹூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நோ ஹேவ் மார்க்கெட் இன்ஃபார்மேஷன். ஃபைனலி பார்த்திங்கன்னா கேபிட்டல் ரெக்கட் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் வந்து மொபைலைஸ் வந்து ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் இருக்காது. ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸ் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் இன்டர்வென்ஷன் த்ரூ ஃபீஸ் த்ரூ டாக்ஸேஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் ரீஜனல் பாப்புலேஷன் பெனிஃபிட் த்ரூ த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். செகண்ட் ரேஷனல் ஃபார் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் என்னென்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் இஸ் கார்லேஷன் ஆஃப் மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ். ஸோ பொதுவாகவே அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து கரெக்ஷன் ஆஃப் மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ் தான். ஸோ இன் கேஸ் ஆஃப் மாட்டர் இன்ஃபர்ஃபெக்ஷன்ஸ் ப்ரைஸஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே பாரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அதர் ரீஜன்ஸு, இன்ஃபர்மேஷன் ஆஃப் லெண்டிங், சேவிங்ஸு, மார்க்கெட் ஃபெயிலியர். ஸோ மார்க்கெட் பவர் பப்ளிக் செக்டர்ஸை பொறுத்தவரை கன்ஃப்ளூயன்ஸ் வந்து அபண்டன்ட் ரிசோர்ஸஸ் இருப்பாங்க. ஸோ லேக் ஆஃப் மார்க் அவுட்லுட்ஸ், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் மார்க்கெட் ஃபேக்டரில் கிரெடிட் லெண்டிங், லேபர், லேண்டு, இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரிமோட் ரூரல் கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் இன் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் மார்க்கெட். அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ மெயினான ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து ஆர்கனைஸ் லேபர்ஸ் டொமஸ்டிக் ஜாப்ஸுக்கு வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இம்போர்ட்ஸ் ஆர் தி லிமிட்டட், லோக்கல் ஜாப் ரிட்டன் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் த மோஸ்ட் கன்சியூமர்ஸ். ஸோ பொதுவாக வந்து இம்போர்ட் ஜாப்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ டொமஸ்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரே சாய்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் லேபர்ஸ் இல்லாமல் அவங்க பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ எஃபெக்டிவ் சச் மெஷர்ஸ் லிமிட்டிங் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கண்ட்ரியில் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மெயின் பேலன்ஸ் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் இது ரெண்டையும் பேலன்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரீஸ்லேயும் அவங்களோட ஹையர் ப்ரைஸஸ்க்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் டிஸ்ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேட்லேருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இது பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க எம்ப்ளாயிஸை யூஸ் பண்ண தான் கண்ட்ரீஸ். ஸோ அதே பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு இன்ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அக்ரிமெண்ட். ஸோ இன்ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அக்ரிமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் ஹெல்மில்டன் அப்படின்ற 1792 இதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. கவர்மெண்ட் ஷுட் ப்ரொடெக்ட் எமர்ஜிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரி வந்து காம்படிஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ஸ் இங்கே வந்து அவங்களோட மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்காகவும் இருக்கக்கூடிய நியூ மார்க்கெட்டில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காகவும் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் வந்து இது பண்ணுவாங்க. அப்படி அந்த கண்ட்ரீஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி குட்ஸ் வந்தாலும் அதுக்கு டேக்ஸ் லிவிஸ் பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷன் செக்மெண்ட் ஆஃப் த எக்கானமி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ யூஎஸில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஐடி செக்டர் இருந்தது. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட்ஸ் நிறைய சர்வீஸ் எக்ஸ்ட்ராஸ் வந்து இது கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இன்டர்நேஷனல் ஆஃப் அக்ரிமெண்ட் இன் ஓல்டன் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா many today's emerging economics are used to protection act
ட்ரேட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து லோக்கல் என்கரேஜ் இண்டஸ்ட்ரியலைசேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களோட லோக்கல் என்கரேஜ் பண்ணி லோக்கல் இண்டஸ்ட்ரியலைசேஷனை என்கரேஜ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி ஒரு நல்ல டெவலப்டு நேஷனாக இருக்காங்க. யூஸ் ஆஃப் சர்ப்ளஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ எப்போயுமே ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா லைக் இன்க்ரீஸ் தி மேனுஃபேக்சரிங் ஆர் அவுட்புட் இன்க்ரீஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இட் மே லீட் டு அக்ரிகல்ச்சர் அவுட்புட் ஆர் இன்க்ரீஸ் இன் தி டிமாண்ட் ஆஃப் சோர்சஸ். தேர்ஃபார் மேக்கிங் ஆஃப் இம்ப்ரூவ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் மோஸ்ட் ஆஃப் அச்சீவிங் எக்கனாமிக் சக்ஸஸ். ஸோ அப்படி என்னென்னா ஸோ எக்ஸஸ் சர்ப்ளஸ் லேபர் ஒர்க்ஸ் இருக்கிறனால இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் அவுட்புட் இருக்காது. ஸோ அதனால என்னென்னா எப்போயுமே இந்த இன்க்ரீஸ் அவுட்புட் நமக்கு வேணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இப்போ இம்ப்ரூவ் ப்ராக்டிசஸ் பண்ணிக்கணும் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொமோட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ். ஸோ இம்போர்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எனி ஹையர் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிலையும் பண்ண முடியாது. எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ லோஸ் ஆஃப் லுக்கரேட்டிவ் அண்ட் பொட்டன்ஷியல் மார்க்கெட் பாலிசி மேக்கர்ஸ் அட்ராக்டட் பை பாசிபிலிட்டி ஆஃப் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் ரிசல்ட்டிங் இன்க்ரீஸ்ட் இன் லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எஃப்டிஐ அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றனால ப்ரொமோட்டிங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன். So price variations can impact economic condition limited to the commodities of the job creation of exporting earnings. Contrary expectations, however, a country's individual base does not expand elsewhere manufacturing by resulting shifting depends upon the basic commodities or downstream manufacturing goods produced from them. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேரியேஷன் லார்ஜ் எப்பானிங் டீல் அந்த லிமிடெட் கமாடிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்க ஜாப் கிரியேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸ்போர்ட் எர்னிங்ஸ் இருக்கும். ஸோ அதே நேரம் கான்ட்ரரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கமாடிட்டிஸ் டவுன் சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஒர்த் ஃபார் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ். த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ரெஃபர்ஸ் டு குவாலிட்டி ஆஃப் இன்புட்ஸ் பாட் பை அ கிவன் குவான்டிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோட குவாலிட்டி ஆஃப் ட்ரேட் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் இன்புட்ஸையும் கிவன் டு தி குவான்டிட்டி ஆஃப் கம்ப்ளீட் எக்ஸ்போர்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான் அந்த டேர்ம் ஆஃப் ட்ரேடை பேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரி நிறையா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வந்து கம்மியாகவும் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த கண்ட்ரியோட வந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு டேர்மில் இருக்கிறதாகவும் ட்ரேட்ஸ் வந்து ரிசல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெனி எமர்ஜிங் நேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிக்ளைனிங் ஆஃப் ட்ரேட் சின்ஸ் தெர் இஸ் அன் gradual rise in price of raw materials, agriculture commodities, finished goods, which rose quite fast. Also, due to the simple change in technology, there is a less need for raw materials. So, further cost saving is in manufacturing product results in higher profits and wages increase in the industrialization process. So, பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் growth ஃபார் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா மெனி எமர்ஜிங் நேஷன்ஸில் என்ன இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிராஜுவல் ரைஸ் இந்த ப்ரைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸு கமாடிட்டிஸ் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸு. ஸோ இதெல்லாம் வேகமாக வளர்கிறதுனால டெக்னாலஜி இல்லை திடீர்னு புதுசாக மெனி ரா மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு என்ன நீட் ஆஃப் டெக்னாலஜி டெவலப் பண்ணால் ரா மெட்டீரியல்ஸோட தேவையே குறையுது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேனுஃபேக்சரிங் குட்ஸ் வந்து ரிசல்ட் ஆஃப் ஹையர் ப்ராஃபிட் அண்ட் வேஜஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். ஸோ வேஜஸும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கூடுது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காலத்தில் வந்து நமக்கு ஒரு நிறைய வேஸ்டேஜ் இருக்குது, அந்த வேஸ்டேஜை நம்ம குறைக்கிறோம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக குறைக்கிறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னது அது ஒரு லாபமாக மாறுது. ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுபடி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பினி முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.